பெற்றோரை எதிர்த்து காதல் செய்த மகள். காதலன் செய்த துரோகம், அதற்கு காதலி கொடுத்த பரிசு. காலை நேர பரபரப்பு அந்த அரசு மனநல மருத்துவமனையில் வேலை செய்யும் அனைவரிடமும் இருந்தது. ஒரு புறத்தில் மருத்துவர்களும் தாதியர்களும் தங்களின் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க, மற்றொரு புறத்தில்தான் யார் எனும் நிலையை மறந்து தனக்குத்தானே பேசி சிரித்தபடி இருந்தவர்களை பார்த்தபடி இருந்தாள் நர்ஸ் கவிதா. கவிதா, நேற்று நான் சொன்னது போல் இன்னைக்கு சிறைச்சாலையிலிருந்து ஒரு பெண்ணை அழைத்து வருவாங்க. அவர்கள் வந்தால் நேராக என் அறைக்கு அழைத்து வாங்க என்றாள் டாக்டர் மது. சரி டாக்டர் என தன் வேலையில் மூழ்கினாள். மிகவும் அழுத்தமான காலடிகளுடன் நடந்து வந்த இன்ஸ்பெக்டர் சுரேஷுடன் வீல்சேர் இல் இறுகிய முகத்துடன் அலைபாயும் விழிகளுடன் அமர்ந்து இருந்தவளை வினோதமாக பார்த்தாள் கவிதா. அவள் நர்ஸ் ஆக வேலை செய்யும் இத்தனை வருடத்தில் பல நோயாளிகளை பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த பெண்ணை பார்க்கையில் அவளுக்கு ஏனோ மனதினில் பயம் தோன்றியது. கவிதா, அந்த பெண்ணையும் உடன் வந்த உதவி போலீஸையும் டாக்டர் மதுவின் அறைக்கு வெளியே உள்ள இருக்கையில் காத்திருக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் சுரேஷுடன் உள்ளே சென்றாள். குட் மார்னிங் டாக்டர் மது. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சுரேஷ். அந்த பெண்ணிற்கு இதற்கு முன் ட்ரீட்மெண்ட் கொடுத்த விவரங்கள் எனக்கு வேண்டும். அதை பார்த்துதான் அவளுக்கு அதே மருந்தை தொடர வேண்டுமா இல்லை புதிய சிகிச்சை முறையை தொடங்கணுமா என தெரியும். இந்த கோப்ல எல்லாமே இருக்கு. டாக்டர், ஒரு சின்ன வேண்டுகோள் முடிந்தால் சரளாவை தனி அறையில் வைங்க. ஏன் என்ற கேள்வியாக எதிரில் அமர்ந்து இருந்தவனை பார்க்கையில் இவள் 2 ஆடவர்களை கொலை செய்து இருக்கிறாள். அதை அவளும் ஒத்துக்கொண்டாள். ஆனால் ஏன் கொலை செய்தாள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல கிடையாது. மற்றபடி சம்பவம் நடந்த இடத்தில் கிடைத்த கத்தி, அதில் பதிந்த அவளுடைய கைரேகை, சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி மற்றும் சிசிடிவி பதிவுகளை கொண்டு சரளாதான் கொலை செய்தாள்னு முடிவானது. எப்படி சரளாவிற்கு மனநிலை சரியில்லை என்ற முடிவிற்கு வந்தீங்க சுரேஷ்? சரளாவின் கேஸ் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அவள் சிறையில் அடைத்த சில நாட்களுக்குப் பிறகு அவளின் நடவடிக்கையில் நிறைய மாற்றம் இருந்தது. மற்ற கைதிகள் போல் இல்லாமல் ரொம்ப விசித்திரமாக இருந்தாள். யாரிடமும் பேசுவது இல்லை. மிகவும் தனிமையை நாடுவாள். அந்த நேரத்தில் அவள் அருகில் யாரும் செல்ல முடியாது. ஒருமுறை அங்கு உள்ள பெண் போலீஸை தாக்கியதில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய நிலை வந்தது. அதன் பிறகு நீதிமன்றத்தில் இவளுக்கு இங்கு சிகிச்சை கொடுக்க சொல்லி உத்தரவு. அவள் உண்மையில் மனநல பாதிக்கப்பட்டவளா என தெரிய வேண்டும். அதன் பின்னரே அவளுக்கு தண்டனை உறுதி செய்யப்படும். சரி சுரேஷ், நீதிமன்றத்தில் 2 மாதகால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் நான் அந்த பெண்ணின் நிலையை பற்றி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறேன். கவிதா, அந்த பெண்ணிற்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து அந்த பெண்ணை கடைசி அறைக்கு அழைத்து போங்க. சரி டாக்டர். இவர்கள் இருவரும் பேசியதை கேட்ட கவிதாவிற்கு சரளாவின் அருகில் செல்ல ஏனோ தயக்கமாக இருந்தது. கடவுள் விட்ட வழி என நினைத்து சரளாவிற்கு தேவையானதை செய்து அவளை அறைக்கு அழைத்து சென்ற பின்னர் சற்று தள்ளியே நின்றுவிட்டாள். இருகரங்களால் கால்களை கட்டியபடி அலைபாயும் விழிகளுடன் கட்டிலில் அமர்ந்திருந்த சரளாவை பார்த்தபோது, ஏனோ மதுவிற்கு உன் மனதில் என்ன சோகம் பெண்ணே? உன்னை கொலை செய்ய தூண்டிய காரணம் என்ன என்று நினைத்தவள் தன்னையும் அறியாமல் சரளாவின் கைகளை தொட்டாள். சரளாவின் விழிகளில் தெரிந்த கோபத்தை கண்டவள் உடனடியாக தன் கையை விலக்கிக் கொண்டாள். சுரேஷ், இந்த பெண்ணின் உறவினர்கள் யாராவது உடன் வந்திருக்கிறார்களா? எனக்கு சில தகவல்கள் தேவைப்படுது. இல்லை மது, இவள் பெயர் சரளாவை தவிர எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது. இதுநாள் வரைக்கும் யாரும் இவளை தேடி வந்ததும் இல்லை. பல வகையில் நாங்களும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் முன்னர் இவளை பற்றிய தகவல்களை திரட்டிவிடுவோம். சரி சுரேஷ், நான் நாளையிலிருந்து 1 வாரத்திற்கு விடுமுறை. அதன் பிறகு சரளாவின் நிலையை பார்த்துதான் சிகிச்சையை ஆரம்பிக்க முடியும். உங்களுக்கு சரளாவை பற்றி ஏதும் தகவல் கிடைத்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. கவிதா, இந்த மருந்துகளை தொடர்ந்து கொடுங்க. சரி டாக்டர் என வாய் சொன்னாலும் மனதில் 1 வாரத்திற்கு இந்த பெண்ணை எப்படி சமாளிப்பது என நினைத்தவளின் எண்ணத்தை மதுவின் அழைப்பு தடை செய்தது. கவிதா, சரளாவும் மற்ற நோயாளிகள் போலதான். அவளைக் கண்டு நீ பயப்படாதே. மற்றவர்களை நீ எப்படி கவனிப்பாயோ அதேபோல் அவளையும் பார்த்துக்கொள். ஆனால் நீ இங்கே வரும்போது உன்னுடன் ஒரு நர்ஸை துணைக்கு அழைத்து வா. ஒரு பாதுகாப்புக்குதான், புரியுதா? சரி டாக்டர் என தன் வேலையை பார்க்க சென்றாள். நாட்கள் உருண்டு ஓடின. ஆனால் சரளாவிடம் ஒரு சில மாற்றம் மட்டுமே காணப்பட்டது. மற்ற மருத்துவர்களை அவள் அருகில் வர அனுமதிப்பதில்லை. மாறாக மது கவிதாவின் பேச்சை மட்டுமே கேட்பதுண்டு. கடந்த சில நாட்களாகவே அவளின் உடல்நிலை மோசமடைந்து வருவதை இன்ஸ்பெக்டர் சுரேஷிடம் தெரியப்படுத்தி அவரின் வருகைக்காக காத்திருக்கத் தொடங்கினாள். குட் மார்னிங் சுரேஷ், நேற்றே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரளாவை பற்றி ஒரு தகவல் கிடைத்தது. அதை விசாரிக்க நேற்று சென்றேன். அவர் ஊரில் இல்லாததால் நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இருவரும் சரளாவின் உடல் நிலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் சுரேஷ் தன் கையில் உள்ள பைலை சரளாவின் கட்டிலில் வைத்தான்.
வேகமா காற்றுக்கு அந்த பைல் திறக்கையில் அதிலிருந்த புகைப்படத்தில் சிரித்தபடியிருந்த இளைஞனின் தோற்றம் சரளாவின் கவனத்தை ஈர்த்தது. 1 மாத காலமாக சுயமாக ஏதும் செய்யாமல் இருந்த சரளா அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்கையில் அவள் கண்களில் எல்லையில்லா கோபமும் வலியும் தெரிந்தது. இதை மதுவும் சுரேஷும் கவனிக்க தவறியதில் சுரேஷின் டிரைவர் அந்த பைலையும் சரளாவின் கையிலிருந்த புகைப்படத்தையும் எடுக்கையில் அவள் வெறி கொண்டவளைப் போல் கத்தத் தொடங்கி அந்த டிரைவரின் கழுத்தை நெரிக்கத் தொடங்கினாள். கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தினால் இருவரும் ஒரு நொடி சிலையென நின்றனர். முதலில் சுதாகரித்த கவிதா சற்றுமுன் சரளாவிற்கு எடுத்த மயக்க ஊசியை மதுவிடம் கொடுக்க உடனே அந்த ஊசி சரளாவின் கையில் போடப்பட்டது. சரளா அவன் கழுத்திலிருந்து கைகள் தளர்கையில் சுரேஷின் உதவியால் சரளாவை கட்டிலில் படுக்க வைத்தனர். என்ன டாக்டர் மாற்றம் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா அவளுக்கு இன்னும் அந்த வெறித்தனம் இருக்கும் போலிருக்கே. சுரேஷ் மதுவிடம் கேட்க அவளும் அதையேதான் யோசித்துக் கொண்டிருந்தவள். உடனே திரும்பி அந்த டிரைவரிடம் ஏன் அவ உங்க கழுத்தை நெரித்தாள் என கேட்டாள். காற்றுக்கு பைல் திறந்து விட்டது, அதை எடுக்க வந்தேன்மா. அப்போ அந்த பெண்ணின் கையில போட்டோ இருந்தது, அத வாங்கினப்போதான் இப்படி. அவர் சொல்லிக் கொண்டு இருக்கையில் எங்க அந்த போட்டோவை தாங்க என வாங்கி அத கேள்வியாக அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். இவன் பெயர் சரவணன், இவனைதான் சரளா கொலை செய்தது. இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் சரளா மருந்தின் விரித்தினால் தன்னை மறந்து பேச ஆரம்பிக்கையில் இவர்களின் பேச்சு பாதியில் நின்றது. பலமுறை முயன்று இவள் பேசவில்லை என்பதால் மது அமைதியாக கேட்க இவள் ஏன் கொலை செய்தாள் என்ற காரணம் கிடைக்கும் என்று அமைதியா இருந்தான் சுரேஷ். ஏனம்மா என்னை தனியா விட்டுவிட்டு போன, நானே உன்னை கொன்றுவிட்டேன் என கூறியவள் மெலிதான குரலில் சொல்ல ஆரம்பித்தாள். சரளாவின் தந்தை அவள் சிறுவயதினிலே ஒரு விபத்தில் இறந்த பிறகு உறவினர்கள் அனைவரும் அவர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ள சரளாவின் அம்மா அவர்களின் உதவி ஏதுமில்லாமல் அக்கம்பக்கத்தில் உள்ள வீடுகளில் வீட்டு வேலை செய்து சரளாவை வளர்த்தார். தாயின் கஷ்ட நிலையை உணர்ந்து சரளா தன் படிப்பில் கவனம் செலுத்தியது மட்டுமில்லாமல் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு தன் அம்மாவிற்கு உதவி செய்வாள். கல்லூரியில் சேர்ந்த பிறகு சரளா மாறிவிட்டாள். எங்கே தன் மகள் காதல் எனும் சாக்கடையில் விழுந்து விடுவாளோ என்ற பயத்தில் சரளாவின் அம்மா அவளுக்கு விதித்த கட்டுப்பாடும் அறிவுரைகளும் அவளுக்கு பிடிக்காமல் போனது. இருவருக்கும் இருந்த இடைவெளி பெரிதானது. அப்பா இல்லாமல் உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேண்டி, எனக்கு நல்ல பெயரை எடுத்துதா, உன் வாழ்க்கையில் நீயே மண்ணை அள்ளி போட்டுக்காதே. இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி தங்களின் நிலையை சரளாவிற்கு உணர்த்த முயன்றார். ஆனால் இவையெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்கை போல் ஆனது. தோழிகளின் மூலம் அறிமுகமான மாறன் நாளடைவில் அவளுக்கு காதலனானான். அவனின் அக்கறை, அவள் மேல் கொண்ட பாசம், இது எல்லாம் அவளுக்கு அவன் மேல் பைத்தியமாக்கியது. பல வகையில் அவளின் அம்மா சரளாவிற்கு செய்த எச்சரிக்கை காற்றில் பறக்கவிட காதலன் மேல் உள்ள நம்பிக்கையில் அவள் தன்னையே அவனிடம் இழந்தாள். சரளா எனும் பூவின் தேன் குடித்த அந்த வண்டு வேறு ஒரு மலரை தேடி செல்ல பெற்றோரிடம் பேசி சம்மதம் வாங்கி வருகிறேன் என பொய்யான தகவலை சொல்லி சென்று விட்டான். மகளின் சோர்த்த நிலை அந்த தாய்க்கு கவலையை கொடுக்க உருட்டி மிரட்டி விசாரித்ததில் சரளாவின் காதல் கதையில் உருவான குழந்தை பற்றி தெரிந்தபோது அதிர்ந்து போனார். பாவி மகளே, உன்னிடம் படித்து சொன்னேனடி, எங்கையாவது என் பேச்சை கேட்டியா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கணும் தானே என் உயிரை கையில் பிடிச்சிருந்தேன், என் நம்பிக்கை பொய்யாகிவிட்டதே என கதறி அழுதவரின் இதயம் பலவினத்தால் அது தன் துடிப்பை நிறுத்திக் கொண்டது. அம்மாவின் இறப்பிற்குப் பிறகு உலக வாழ்க்கையும் உறவினர்களைப் பற்றியும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. தன் அம்மாவின் இறப்பிற்கு தானே காரணம் என நினைத்து அவளுள் குற்ற உணர்ச்சி மேலானது. மாறன் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சரளா படிப்பை நிறுத்திக் கொண்டு ஒரு காப்பகத்தில் சென்றபோது அங்கு உள்ள நிர்வாகி சரளாவிடம் இக்குழந்தை பிறந்த பிறகு குழந்தை இல்லாத பெற்றோருக்கு தத்துக் கொடுக்கணும், அதில் உனக்கு சம்மதம் இருந்தால் நீ இங்கு தங்கலாம், அதன்பின் உன் படிப்பை தொடர நாங்கள் உனக்கு உதவி செய்வோம் என சொன்னவரிடம் ஒருவேளை மாறன் வந்தால் நீங்க குழந்தையை தத்துக் கொடுக்க சொல்ல மாட்டீங்கதானே என கேட்டவளை பரிதாபமாக பார்த்தார் அந்த நிர்வாகி. அந்த பையன் வந்தால் கண்டிப்பாக நான் உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து உன் பிள்ளையை உன்னிடம் கொடுத்து விடுவேன். குழந்தை பிறக்கும் வரை மாறன் வருவான் என்ற நம்பிக்கையில் இருந்த சரளாவிற்கு நாளடைவில் நம்பிக்கை குறைந்து கொண்டே சென்றது. சரளா அவளது கையில் உள்ள 3 மாத குழந்தையை பார்த்துக் கொண்டிருக்க அவளது கைகள் தலை முதல் பாதம் வரை வருடிக் கொண்டிருந்தது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று அவளுக்கு தெரியாதே. கையில் இருந்த குழந்தையை படுக்கையில் வைத்துவிட்டு அவசரமாக அவளது கைபேசியை தேடத் தொடங்கினாள். பல மாதமாய் உபயோகத்தில் இல்லாத அவளது கைபேசி உயிர்ப்பித்த சில நொடிகளில் சார்ஜ் குறைவாக இருப்பதைக் காட்ட உடனடியாக அதை சார்ஜில் போட்ட பின் குழந்தையை துக்கி அழகாக படம் பிடிக்க
தாயின் செயலை உணர்ந்த பிள்ளை எல்லா படங்களுக்கும் அழகாக சிரித்தது. பிறந்த 3 மாத குழந்தையை ஒரு குடும்பத்திடம் தத்து கொடுக்கும்போது முழுவதுமாக உடைந்து போனாள். யாருக்கும் தெரியாமல் அவள் எடுத்த அந்த புகைப்படமே அவளின் நினைவு சின்னம். அந்த காப்பகத்திற்கு வரும் முதியவர் ஒருவர் இவளுக்கு ஸ்பான்சர் செய்து வேறு ஒரு கல்லூரியில் அவளது படிப்பை தொடர உதவி செய்தார். அருகினில் இருக்கும்போது உணராத அம்மாவின் அருமை வாழ்க்கையை தனியே பயணிக்கும்போது புரிந்தது. மாறனை பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் எங்கே சென்றாலும் அவளின் கண்கள் அலைபாயும். கல்லூரி வாழ்க்கை முடிந்து வேலைக்கோர் இடத்தில் சென்ற பிறகே அவள் மாறனை வேறு ஒரு பெண்ணோடு பார்க்க நேர்ந்தது. முதலில் அதிர்ந்தவள் பின்னர் இவன் தன்னை கைவிடமாட்டான் என நம்பிக்கையில் அவனை பின்தொடர்ந்து சென்று அவனின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டாள். ஒரு வாரமாக அவனை பின்தொடர்ந்த பின்னரே அவன் அவளை ஏமாற்றியிருப்பது புரிந்தது. ஏமாற்றத்தில் வலியில் அவனை பார்க்க சென்றவளுக்கு மாறன் தன் நண்பனுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்க நேர்ந்தது. டேய் மச்சான், எப்போடா விருந்து வைக்க போற? இருடா, இப்போதான் ஒன்னு மாட்டியிருக்கு. இப்போ பணத்துக்கு என்னடா பண்றது? போன தடவை ஒருத்தி மாட்டியிருந்தா, அவளதான் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கணும். சரி, அந்த சரளாவை என்ன பண்ண? அவளை எப்போவோ கழட்டி விட்டாச்சி, சரியான இம்சைடா அவ. அவனின் சுயரூபம் தெரிந்ததில் அவன் சொல்லாமல் பல விஷயங்கள் அவளுக்கு புரிந்தது. ஊருக்கு ஒரு பேரில் பல பெண்களை காதல் எனும் பேரில் அவர்களை நம்ப வைத்து நாசம் செய்து அதை வீடியோ அல்லது புகைப்படமாய் வைத்து பணம் சம்பாதிப்பது இவர்களின் தொழில் என புரிந்த நொடியில் கோபம் தலைகேற கையில் கிடைத்த பொருளை அவர்களின் மேல் தூக்கி எறிந்தாள். குடிபோதையிலிருந்த அவர்கள் சுதாரிக்கும் முன் மாறனின் நண்பனை மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டாள். தடுமாறி விழுந்தவன் ஒரு பெரிய கல்லில் விழுந்து அங்கேயே இறந்துவிட்டான். பழம் வெட்டும் கத்தியைக் கொண்டு மாறனை பலமுறை குத்திக் கொன்ற பின்னர் அவர்களின் கையில் வைத்திருந்த அனைத்து புகைப்படங்களையும் நெருப்பு வைத்து கொளுத்தினாள். மாறனின் அருகே சென்று, உன்னை நான் நம்பியதற்கு நீ எனக்கு பாடம் படித்துக் கொடுத்தாய், அதற்கு நான் உனக்கு பரிசு கொடுத்து விட்டேன் என கூறிக்கொண்டிருக்கையில் போலீஸ் அவளை கைது செய்தனர். அவளைப் போல் ஏமாந்த மற்ற பெண்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்ற அவளுக்கு விருப்பமில்லை. அதனால் போலீசாரும் வக்கீல்களும் அவளிடம் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. குறிப்பாக அவள் ஏன் அந்த புகைப்படங்களை எரித்தாள் என யாரிடமும் சொல்லவில்லை. அனைத்தும் கேட்ட மூவரின் கண்களில் கண்ணீர் வந்து போனது. இவளை நான் குணப்படுத்த முடியாது, அவளின் அம்மாவின் மரணத்திற்கு அவள்தான் காரணம் என நினைத்து அவளின் குற்ற உணர்ச்சியே தினமும் கொள்ளுகின்றது என்றாள் மது. டாக்டர், சரளாவிற்கு மனநிலை சரியில்லை என ரிப்போர்ட் கொடுங்க. உணர்ச்சியில்லா குரலில் சொல்லி அந்த அறையை விட்டு வெளியே சென்றான் இன்ஸ்பெக்டர் சுரேஷ். திசை மாறிய இந்த பறவையின் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மருத்துவர் மது மற்றும் சட்டத்தின் கையில் உள்ளது. கடந்து செல்லும் பாதையை சரியாய் தேர்வு செய்தால் படுகுழியில் விழுவதை தவிர்க்கலாமே. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் பகிருங்கள். மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.